வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது என்ன மாடல், என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது போல்ட் ஆடியோ அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு. எல்லோரும் விதவிதமான பிராண்டை பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டு ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் எது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எது குவாலிட்டியாக இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் போன தடவை போட்டில் வாங்கினப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் ஹெட்செட் தான் கேட்டுச்சு. திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா போல்ட்டில் வாங்கியிருக்கேன், போல்ட்டை விட்டுட்டு. ஸோ அந்த போல்ட் ஆடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்தாச்சு கவர்லேருந்து. நல்ல டிசைனாக தான் இருக்குது. பாக்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டிசைன் தான் பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க. இந்த போல்ட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நேம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா Q2. இந்த ஹெட்செட்டோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா Q2. நல்லா டிசைன்லாம் போட்டு பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது குவாலிட்டியாக. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த ஹெட்செட்டோட என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. தென் வந்து இன்பில்ட் மைக் நார்மலாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பெஷாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் வந்து 1 year வாரண்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் வந்து மைக்ரோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஓகே, நம்ம வாங்கின ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம். நல்லா பாக்ஸ் நல்லா திக்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காகவும் இருக்குது. ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஹார்டாகவும் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன இது ப்ளூ கலரில் பாக்ஸ் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. அதை தூக்கி முதல் ஓரமாக வச்சுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் தான் தேவை. என்ன இது உள்ளே எதுவும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதுக்கு எதுவும் ஓப்பன் பண்ண வேணாம். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஹெட்செட்டை பார்ப்போம். ஹெட்செட்டை மடக்கி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உடனே என்னடா மடக்கிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. நம்ம ஹெட்செட் மாடலே பார்த்தீங்கன்னா அப்படி தான். நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 180 டிகிரி வரைக்கும் நல்லா நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் மாடல் இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது நண்பா. நல்ல ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. அந்த போல்ட் ஆடியோ பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் ஆட்டம் தான் இருக்குது. கிளாஸ் ஸ்ட்ரக்சர் தான் சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது நண்பா. போல்ட் ஆடியோ வேறு லெவலில் இருக்குது. அதான் இப்போ அந்த குஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நல்லா ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி மைக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மைக் அந்த நம்மளோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் எல்லா மைக் மாதிரி தான் நார்மலாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, சூப்பராக. அதே மாதிரி ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரொம்ப தின்னாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஹார்டாகவே பார்த்தீங்கன்னா ஒயர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு. தென் பின் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. ஓகே, USB பார்த்தீங்கன்னா இருக்குது. சூப்பர். அதை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா டேர்ன் பண்ண முடியுது. குஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இன்னும் நல்ல ஹெட்செட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பராகவே இருக்குது. நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே இருந்தால் சொல்லி ஆகணும். சூப்பராக இருக்குது. சூப்பரான ஹெட்செட். ஒரு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வளைக்க முடியுது ஃபுல்லாக. நல்லா ஒரு 180 டிகிரி கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா சுத்த முடியுது ஹெட்செட்டை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா இருக்குது ஹெட்செட்டு. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பா. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே அதையும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த அக்சசரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அக்சசரி பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். என்னடா இது ஒன்றுமே இல்லை, ஏதோ கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. அது என்ன கார்டுனே தெரில. போல்ட் ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது. வாரண்டி கார்டா? 1 year வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ரிட்டன் சம் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ரிட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் ஃபார் வாரண்டி. ரிஜிஸ்டர் இதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. சரி, இது புதுசாக இருக்குது. ஓகே, வேறு எதுவும் பாக்ஸ் ஃபுல்லாக கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய பாக்ஸ், அதை அதிலே வச்சு கொடுத்துருக்கலாமே. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே நண்பா, இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்செட்டில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி தான் அது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ்க்கான ஹெட்செட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெட்செட் தான் இது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பா. மறக்காமல் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். இந்த ஹெட்செட்டோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்செட்டோட ரேட் வந்து 4,500 நண்பா. கரெக்டாக 499 வந்துச்சு. ஃப்ரீ டெலிவரி தான் நண்பா அமேசானில். இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வாங்கிக்கலாம். பிளாக் கலர் தான் இப்போ நான் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது இந்த மாடலில். நீங்களும் இன்னும் இருந்ததுன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் வீடியோ. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.
நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டால் இப்போ டிஃபெக்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை அடுத்த வீடியோ பார்த்துலாம் நண்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.